ஹலோ மை டியர் லிசனர்ஸ். பெரிய கேப் விழுந்துருச்சு, அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. சந்திரமாகாளி பாகம் 16 கேட்கலாமா? ஃபாத்திமா கல்லூரி, மகேஸ்வரியின் வகுப்பறை. கடைசி பெல் அடிக்க 1/4 மணி நேரம் இருந்தபோது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென ஹெச்ஓடி உள்ளே வந்தார். மாணவிகள் அனைவரும் எழுந்து நிற்க புன்னகையுடன் அமர சொல்லிவிட்டு கரும்பலகையின் அருகில் இருக்கும் மேடை மேல் ஏறினார். Dear students, I am here with an important announcement. இப்போ தான் நம்ம காலேஜுக்கு ஃபேக்ஸில் ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னா, மற்ற ஸ்டேட்ஸ் கூட பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் அச்சீவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதால யூஜிசி ஒரு புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ரூலில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் 6வது செமஸ்டருக்கு என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கும் வெறும் ப்ராஜெக்ட் மட்டும்தான். ஸோ இனிமேல் நீங்கள் தினமும் காலேஜ் வர தேவையில்லை, அவர் சொல்ல மாணவியர் கூட்டம் ஹோ என கத்தி கைத்தட்டியது. இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கலை. இந்த வருஷம் நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஒரு சோதனை முயற்சியாக இதை செய்து பார்க்க போகிறாங்க. இந்த மாற்றம் யூஜிசி எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுத்தா அவங்க இனி வர எல்லா செட்டுக்கும் இதையே கண்டினியூ பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, உங்களில் யார் யார் ப்ராஜெக்ட் டைட்டில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு 7 பெண்களின் வலது கை உயர்ந்தது. அதில் மகேஸ்வரியும் ஒருத்தி. ஓகே, குட். மற்றவங்கெல்லாம் இன்னும் 2 நாளில் டைட்டில் சூஸ் பண்ணிடுங்க. அப்புறமா கைட் செலக்ட் பண்ணுற வேலையை முடிச்சிட்டா போதும். ஆஃப்டர் தட் மந்த்லி ஒன்ஸ் உங்கள் ப்ராக்ரஸை கைட் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும் காலேஜ் வந்தால் போதும். டேட்ஸை நீங்கள் உங்கள் கைட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சில மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பொறுமையாய் பதில் அளித்தவுடன் ஹெச்ஓடி மேம் விடைபெற கல்லூரியும் முடிந்தது. யாரிடமும் எதுவும் பேசாமல் ஹாஸ்டலுக்கு போகும் பாதையில் மெதுவாய் நடக்க ஆரம்பித்தாள் மகேஸ்வரி. இரவு முழுக்க தூங்காததன் விளைவாய் தலைவலி மிகுதியாக இருந்தது. இலவச இணைப்பாய் கண்ணீரிச்சல் வேறு. காலையில் எதுவும் சாப்பிடாததால் அடிவயிறு பசியில் கொர் என சத்தமிட்டு கொண்டிருந்தது. ஆனால் இது எதையுமே அவள் சட்டை செய்யவில்லை. காரணம், அவள் தன் மனதில் அதிதீவிரமாய் 2 விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாள். ஒன்று, வாணியின் தற்கொலைக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் என்பது. இன்னொன்று, நேற்று இரவின் சம்பவம். முன்னொரு தடவை இதே போல் ஒன்று நடந்தபோது அது கனவா நினைவா என்ற குழப்பத்தால் அவளால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஆனால் நேற்று நடந்தது நிச்சயம் கனவு இல்லை. அம்மாவும் அப்பாவும் இனி எப்பவுமே நம்ம முன்னாடி வரமாட்டாங்க என்ற உண்மை இன்னொரு முறை முகத்தில் அடித்தாற்போல் உரைக்க கண்களில் லேசாக கண்ணீர் தழும்பியது. நேற்று இரவு நடந்த விஷயத்தை அவள் தன் சித்தப்பாவிடம் சொல்லவில்லை. அதற்கு வலுவான காரணமும் இருந்தது. சித்தப்பாவுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது. சித்திக்கு இதயம் மிக மிக பலகீனமாக இருக்கிறது என 6 மாதங்களுக்கு முன்னால் நெஞ்சு பகுதியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்று காலையில் வண்டி ஏறும் முன் இவள் அம்மா தன்னுடன் பேசியதை பற்றி சொல்லியிருந்தால் அவர்கள் மிகவும் நொறுங்கி போயிருப்பார்கள். அதனால் சமயம் பார்த்து பக்குவமாய்த்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவள் கிளம்பி வந்து விட்டாள். அம்மா சொன்ன மாதிரி இனி அவங்க 2 பேரும் தான் நமக்கு எல்லாமே. கடைசி வரைக்கும் அவங்களாவது நம்ம கூட இருக்கணும் என்று நினைத்து கொண்டாள் மகேஸ்வரி. அப்போது அவளால் அதைத்தான் நினைத்து கொள்ள முடிந்தது. மகேஷ், அவள் தோளில் ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தாள். கனகா கவலை முகத்துடன் நின்றிருந்தாள். கனகா, வாணி என்னடி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டா? சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் கண்களில் கண்ணீர். என்னன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. என்னால் அந்த அதிர்ச்சியை ஜீரணிக்கவும் முடியலை. ரொம்ப வேதனையாக இருக்குடி கனகா. நீ வந்தாதான் என்ன ஏதுன்னு தெளிவாக விசாரிக்க முடியும்னு ஹாஸ்டலில் எல்லாரும் உனக்காக தாண்டி காத்திருந்தோம். ஆனால் நீ நேற்று சாயங்காலம் வரைக்கும் வரவே இல்லை. ஆமாடி, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆனதால் ஹாஸ்டலுக்கு வர டைம் இல்லை. அதான் காலேஜுக்கே போயிட்டேன். காலையில் சாப்பிடலையா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடி. வா, முதல்ல மெஸ் ஹாலுக்கு போகலாம். இல்லை கனகா, வேணாம். நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்டு தூங்கு, அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். அவளை இழுத்து கொண்டு வேகமாய் மெஸ்ஸுக்கு நடந்தாள் கனகா. அங்கே சுந்தரியும் பஞ்சரையும் ஒரு டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்களின் அருகில் மகேஸ்வரியை அமர வைத்துவிட்டு தட்டு எங்கே என கேட்டு அவளை சுத்தம் செய்து சாப்பாடு வாங்கி வந்து அவள் கைகளில் திணித்தாள். இந்தா மகேஷ், சாப்பிடுடி. சுந்தரி மஞ்சரி இருவரும் வற்புறுத்த சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதியாய் இருந்த சுந்தரி பேச ஆரம்பித்தாள். மகேஷ், என்னாச்சுடி வாணிக்கு? தெரியலடி, வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துடுச்சு. எனக்கு வாழைப்பொடி கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தொங்கிட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. கல்யாணமாக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தவளுக்கு எப்படி திடீர்னு வாழ்க்கை மேலே வெறுப்பு வரும்? லீவ் முடிஞ்சு எல்லாரும் வந்த மறுநாள் ப்ரேயரில் தான்
பிரின்ஸிபல் மைக்கில் சொன்னாங்க. நம்ம காலேஜில் படித்த வாணின்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துங்கன்னு. எங்களுக்கு உசுரே போயிடுச்சு. சரி, உங்கள் ஊருக்காரரை தானே கல்யாணம் பண்ணிக்க இருந்தா, அதனால் உனக்கு கண்டிப்பாக என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கும்னு நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். பார்த்தா உனக்கும் சரியாக தெரியலைன்னு சொல்கிற. பாவம், நீயும் என்ன தான் சொல்ல முடியும்? ச்சே, வாணி விஷயத்தில் விதி எவ்வளோ கொடூரமாக விளையாடிருக்கு. ஆமாம், எப்போ எது நடக்கும், யாருக்கு என்ன ஆகும்னு நிச்சயமில்லாத வாழ்க்கையை தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ கூட பாரு, புது அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று போட்டு உசுரை எடுக்கிறாங்க. ஹாஸ்டலில் இருக்க வேணாம்னு நினைக்கிறது நல்லா இருந்தாலும் நிறைய வேலை இருக்குது. இன்னும் நான்லாம் ப்ராஜெக்ட் டைட்டில் கூட செலக்ட் பண்ணலை. ச்சே, வாணியை பற்றி ஆரம்பித்த பேச்சு கடைசியில் ப்ராஜெக்டில் வந்து நின்றது. என்னதான் அவர்களுடன் பேசிக்கொண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டும் இருந்தாலும் மகேஸ்வரியால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அடித்து போட்டாற்போல் உடல் வலி ஒருபுறம், தலைவலி ஒருபுறம், மன உளைச்சல் ஒருபுறம் என உழன்று கொண்டிருந்தாள். சரிடி, வாங்க போய் பிளேட் கழுவிட்டு வரலாம், கனகா சொல்ல அனைவரும் எழுந்து கொண்டனர். கை கழுவி விட்டு வந்த சுந்தரி, என் பேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கடி, நான் லெட்டர் பாக்ஸுக்கு போய் எனக்கு லெட்டர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்றாள். சரி என்ற மஞ்சரி அவள் பேக்கை தூக்கி கொள்ள மூவரும் தங்கள் பிளாக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். மகேஸ்வரியின் அறை. முகம் கழுவிவிட்டு துண்டால் துடைத்து கொண்டிருந்த மகேஸ்வரியிடம் உள்ளே வந்த சுந்தரி அந்த லெட்டரை நீட்டினாள். இந்தா மகேஷு, உனக்கு லெட்டர். எனக்கா? ஆச்சரியமாய் கேட்டாள். ஆமாடி, காலையில் தானே வீட்டில் இருந்து வந்தேன், அதுக்குள்ளே எப்படி லெட்டர்? யாரடி அனுப்பியிருக்காங்க? அதில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லடி. யோசனையாய் வாங்கியவள் பிரிக்க முயல அடித்த காற்றுக்கு அவள் கைகளிலிருந்து வேகமாய் பறந்து போய் வெளியே விழுந்தது அந்த லெட்டர். ச்ச! வேகமாய் வெளியே ஓடியவள் குனிந்து அதை எடுத்தாள். பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்கவே பேரதிர்ச்சி ஒன்று அவள் இதயத்தை தாக்கியது. டிபார்ட்மெண்ட். ஹெச்ஓடியின் முன்னால் கெஞ்சும் முகபாவனையோடு நின்றிருந்தாள் மகேஸ்வரி. அவர் திட்டவட்டமாய் தன் தலையை இடவளமாக ஆட்டினார். சாரி மகேஸ்வரி, ஏதோ எமர்ஜென்சி, உடனே ஊருக்கு போகணும்னு நீ கேட்குற. ஆனால் என்னால் அதுக்கு பெர்மிஷன் தர முடியாதும்மா. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெச்ஓடிகளும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பிரின்ஸிபல் மேடம்க்கு இன்னும் 5 டேஸில் ஒரு லிஸ்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ப்ராஜெக்ட் கைட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாகேஸ்வரி மேம் நாத்தனாருக்கு கல்யாணம்னு லீவில் இருக்காங்க. இன்னும் 2 டேஸில் வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு கைட் செலக்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் நீ போகலாம், சரியா? அவர் தெளிவாய் சொல்ல அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியாததால் ஓகே மேம், தேங்க்யூ மேம் சொல்லி விடை பெற்றாள் மகேஸ்வரி. வேகமாக நடந்து ஃபோன் பூத்தை நெருங்கினாள். கோகிலாபுரத்தின் தபால் ஆஃபீஸிற்கு ஃபோன் செய்தாள். ஹலோ. அவர் அலற, அண்ணே நான் தான் மகேஸ்வரி. மகேஷ் சொல்லியா? மனோன்மணியை கொஞ்சம் வர சொல்லி அங்கிட்ட உட்கார வைங்கண்ணே. நான் ஒரு 20 நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன் போடுறேன். அது காலேஜ் முடிஞ்சு வந்திருப்பானே. சரியா இரு. அவர் லொட்டென ஃபோனை வைத்து விட்டார். அங்கு இருந்த நாற்காலியில் பதட்டமாய் அமர்ந்தால் மகேஸ்வரி. கோபம் குமரி கொண்டு வந்தது. வாணி, உன் சாவுக்கு நான் நிச்சயமாக நீதி வாங்கி கொடுப்பேன்டி, மனதிற்குள் சூளுரை போல் சொல்லி கொண்டாள். கையில் இருந்த வாட்சை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு 20 நிமிடம் கழிந்த பின்னர் மீண்டும் ஃபோன் செய்தாள். ஹலோ மகேஷ், சொல்லுடி. மனோன்னு, நான் இப்போ உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீ ரொம்ப அதிர்ச்சியாவ, ஆனால் வெளியே காட்டிக்கிறாத. சொல்லு பிள்ளை. என் பக்கத்தில் இப்போ யாரும் இல்லை, அண்ணனும் சாப்பிட போயிட்டாரு. நல்லதாக போச்சு, கவனமாக கேளு மனோன்னு. வாணி அவள் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்கள் ஹாஸ்டல் முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பிட்டு செத்துருக்கா. அதை நான் இப்போதான் படித்தேன். அந்த தங்கராசு ஊரில் சத்திய பிரமாணம் நடந்த அன்னைக்கு வாணியை தனியாக கூட்டிகிட்டு போய் அவகிட்ட தப்பாக நடந்திருக்கான். மறுநாள் அவளை சந்தித்து என்னோட நோக்கம் நேற்றே நிறைவேறிடுச்சு, இனிமேல் உன்னை என்னால் கட்ட முடியாது, ஆனதை பார்த்துக்கன்னு திமிரா பேசியிருக்கான். அந்த வேதனை தாங்காமல் தான் வாணி இந்த முடிவுக்கு வந்திருக்கா. மகேஸ்வரி சொன்ன செய்திகளை கேட்ட மனோன்மணி அதிர்ச்சியில் உறைந்தாள். நீ நீ என்ன சொல்கிற? எனக்கு இரு, பதறாத. நான் இன்னும் 2-3 நாளில் ஊருக்கு வந்துடுவேன். நேரில் வந்து எல்லாம் சொல்கிறேன். நான் லெட்டர் ஆதாரத்தோடு வர்ற வரைக்கும் உன்னால் முடிஞ்ச அளவு நீ அந்த தங்கராசு வெளியூர் எதுவும் போகிறானான்னு கவனிடி. அப்படி போக முயற்சி செய்கிறான்னு உனக்கு தெரிய வந்தால் ஊரை கூட்டி வச்சு இந்த உண்மையை சொல்லிடு. ஆதாரத்தை மகேஸ்வரி கொண்டு வர்றாலும் சொல்லு. வருவாள்.